பிறர் தர்மத்தை நன்கு செய்யினும் அது தருவது அச்சமே. குறையாயினும் இறப்பினும் தன் தர்மம் தருவது மேன்மையே. ஹரியோம். ஒரு விவசாயி பல ஏக்கர் நிலப்பரப்பில் பலவிதமான பூத்தோட்டங்களை அமைத்து விவசாயம் செய்து வியாபாரம் செய்து கொண்டு வந்தார். ரோஜா பூவின் பாத்திற்கு அருகில் மல்லிகை பூ பாத்தியானது அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் காலையில் மல்லிப்பூ தான் இன்னும் முழுமையாக மலரவில்லை. அருகில் இருக்கின்ற ரோஜாவை பார்த்து, நான் அதை போல சிவப்பாக, அழகாக, நல்ல மனம் தரக்கூடியதாக மாற வேண்டும் என்று எண்ணி தன் செடியில் இருக்கின்ற முள்ளில் தன்னை மென்மேலும் குத்தி கொண்டு தன் உடலிலிருந்து வருகின்ற இரத்தத்தினால் தன்னை சிவப்பாக்கி கொண்டிருந்தது. தோட்டக்காரன் வந்தான், கேட்டான். மல்லிகை பூ விஷயத்தை கூறியது. தோட்டக்காரன் அதற்கு, மண்டு, ரோஜாவிற்கென்று ஒரு அழகு, நறுமணம், பயன்பாடு இருப்பதைப் போல மல்லிகை பூவாகிய உனக்கும் ஒரு மனம், ஒரு பயன்பாடு இருக்கிறது. நீ நீயாக இரு, அது அதுவாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அதை போலத்தான் மனிதர்கள். நான் அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து, அவரை போன்று முடி வைத்துக் கொள்வதினால் நான் அப்துல் கலாமாக மாற முடியாது. நான் ஏன் அப்துல் கலாமை பார்த்து அவரை போல் முடி வைத்துக் கொள்கிறேன் என்று என்னை நான் ஆழமாக கேட்கும் பொழுது, அப்துல் கலாம் தன் இயல்பை பூர்ணமாக மலரச் செய்து மனம் கொடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு இடத்தை பெற்றுவிட்டார். நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு இடத்தை பெற வேண்டும் என்று எண்ணினேன் என்றால், எனக்குள் என்ன இயல்பு உண்டோ அந்த இயல்பை மலரச் செய்து அதன் மனத்தை இந்த சமுதாயத்தில் கொடுப்பதின் மூலமாக நானும் சமுதாயத்தில் ஒரு இடத்தை பெற முடியும். ஒருவன் சென்று கங்கையிடம் கூறினான், நீ யமுனையின் பாதையில் செல் என்று. யமுனையிடம் சொன்னான், நீ பிரம்மபுத்திராவின் பாதையில் செல் என்று. இது நடக்காது. கங்கை அதன் பாதையில் பயணிக்கட்டும், யமுனை அதன் பாதையில் அது பயணிக்கட்டும், பிரம்மபுத்திராவும் அது அதன் பாதையில் பயணிக்கட்டும். இறுதியில் எல்லாம் கடலை சென்று அடைவது போல இங்கே மனிதர்களும் அவரவர்களின் இயல்பின்படி வாழ்ந்து இறுதியில் இறைவனோடு இரண்டர கலந்திட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் மைய கருத்து. ஹரியோம்.